அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, பயப்படாதே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. ஒரே பர்சனை தான் ஆண்டவர் யாக்கோப் என்று அழைக்கிறார், இஸ்ரவேல் என்று அழைக்கிறார், யெஷூரன் என்று அழைக்கிறார். யாக்கோபை குறித்து பல செய்திகள் கிருபையினாலே கொடுக்க வைத்திருக்கிறார். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த காரியம் இந்த 3 மாற்றங்கள்: யாக்கோபு, இஸ்ரவேல், யெஷூரன். யாக்கோப் என்பது பிறப்பால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அதுதான் அவனுடைய ஜென்ம சுபாவம். யாக்கோப். யாக்கோப் என்றால் ஏசா கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? யாக்கோப் என்றால் யாரு? எத்தன். இதோடு 2 முறை என்னை ஏமாற்றி விட்டான். இதுதான் அவனுடைய பெயருக்கு ஏற்றார் போல அவனுடைய செயல். இந்த யாக்கோபை தான் அவர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்பவன் போராடி மேற்கொள்ளுகிறவன். போராடி மேற்கொள்ளுகிற. எதை போராடி மேற்கொள்ளணும்? எனக்கு ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு அடையாளம். நான் ஏமாற்றுகிறவன். இவன் இப்படிதான். நீ பிறக்கும் போதே எனக்கு தெரியும் நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். நீ கடின இருதயம் உள்ளவன், நீ பிடரியை கடினப்படுத்துகிறவன். இப்படிப்பட்ட ஆண்டவர் என் வாழ்க்கையில தீமையை உண்டாக்குகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகளை நான் என்ன செய்ய வேண்டுமா? போராடி மேற்கொள்ளணும். அப்படி போராடி மேற்கொள்ளுகிறவனுக்கு என்ன நாமம் கொடுக்கப்படுகிறது? இஸ்ரவேல் என்னும் பெயர் கொடுக்கப்படுகிறது. அப்போ யாக்கோபா இருக்கிற நாம இஸ்ரவேலாய் மாறணும். இஸ்ரவேலாய் மாற்றுகிறவர் கர்த்தர். எப்படி போராட வேண்டும்? தேவ சமூகத்திலே தேவனோடு ஜெபிக்கணும். ஆமென். தேவ சமூகத்திலிருந்து கதறணும். ஓசியா 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அப்பா எனக்கு முடியலப்பா. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் பேசுவேன், எனவே நீங்கள் அப்படிதான் செய்தியை கவனிக்க வேண்டும். நான் சரித்திரத்தை ரொம்ப அலசி அப்படி எல்லாம் பேசுவது கர்த்தர் காண்பிக்கிற வெளிச்சத்தின்படி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு. ஆமாம், நிறைய ஜென்ம சுபாவங்களிலிருந்து இன்னைக்கு அநேகருக்கு விடுதலை இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்பட்ட பிறகும், ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் பழைய சுபாவங்கள் தான் இன்றும் ஓங்கி நிற்கிறது. அதை நாம் அறிந்து உணர்ந்து தேவ சமூகத்திலிருந்து அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கு மட்டும் போராடணும். ஆமென். தேவ சமூகத்திலிருந்து அழ வேண்டும், அழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 31 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள். எரேமியா 31வது அதிகாரம், அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ அழாதபடிக்கு 15-16 வாசிங்க. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமான கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இங்கே என்னுடைய கேள்வி, என்ன கிரியை? ஆமென். உன் கண்ணீருக்கு பலன் உண்டு என்று சொல்லணும் இல்ல? ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கிரியைக்கு பலன் உண்டு. என்ன கிரியை? அந்த 2 வசனத்தை திரும்பி பாருங்க, அந்த கிரியை உங்களுக்கு தெரியும். என்ன கிரியை? அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஹலோ, இருக்கிறீங்களா? ஓ, மாஸ்க் போட்டனால பேச முடியலையா? என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அழுது கொண்டிருக்கிறாள். தேவ சமூகத்திலே அழுவது அது வெறும் வேதனையின் வலியாக மட்டுமல்ல தேவன் பார்ப்பது, அதை தேவன் கிரியையாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் கிரியைக்கு பலன் உண்டு. அழுது ஆறுதல் அழுறதை பார்க்கிறார், அழுதும் ஆறுதல் அடையாமல் இருக்கிறதையும் பார்க்கிறார். சிலருக்கு அழுத ஃப்ரீ ஆயிருவாங்க இல்ல? சிலர் அழுத என்ன ஆயிருவாங்க? ஃப்ரீ ஆயிருவாங்க. சிலர் பாருங்க, சிலர்கிட்ட வேதனையை சொல்லி சொல்லி அழுது அழுது கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீ ஆயிருவாங்க. ஆனா இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, அழுதும் ஆறுதல் அடையவில்லை. அதனாலதான் எல்லா மீட்டிங்ல அழுவாங்க. சிலர் ஏதாவது ஒரு மீட்டிங்ல அழுவாங்க, சிலர் எல்லா மீட்டிங்ல அழுவாங்க. சிலர் குறிப்பிட்ட டைம்ல அழுவாங்க, சிலர் வந்து இருந்ததுல இருந்தே அழுவாங்க. சிலர் சர்ச்சில் மட்டும் அழுவாங்க, சிலர் சர்ச்சிலையும் அழுவாங்க, வீட்லயும் போய் அழுவாங்க. ஏன்? அழுதும் ஆறுதல் அடையவில்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். என் சமூகத்தில் என் பிள்ளை எவ்வளவு நேரம் அழுறா அப்படின்னு பார்க்கிறார். அழுததுக்கு அப்புறம் ஆறுதலா இருக்கிறாங்களா இல்லையா அதையும் பார்க்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் சமூகத்தில் அழுதல்லவா, அதை நான் கிரியையா பார்க்கிறேன். அதை நான் கிரியை பார்க்கிறேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாத, நீ அழாத, உன் கிரியைக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள்? நான் அழவில்லை. ஏன் அழுறோம்? ஏன் அழுறோம்? சும்மா அழுவ கொஞ்ச நேரம் எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அப்பான்னு சொல்லுவோம், ஆனா கண்ணீர் வராது. அதான் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிரிக்கிறது உடனே சிரிச்சிடலாம், உடனே எல்லாம் அழ முடியாது. ஆமென். சிரிக்கிறது உடனே ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னா சிரிச்சிடலாம், சிரிக்க உடனே வச்சிடலாம், உடனே அழ வைக்க முடியாது. அழணும்னா வலிக்கணும். அவன் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து தேவன் கிரியைக்கு பலன் தர விரும்பி சில நேரத்தில் அழ வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? சில வலிகளை வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். சில வலிகளை. அந்த வலியில என்ன பிறக்கிறது? அழுகை வருகிறது. அந்த அழுகை எங்கே சேருகிறது? தேவனுடைய துருத்தியில சேருகிறது. தேவனுடைய துருத்தியில சேரப்பட்ட கண்ணீருக்கு தேவன் நிச்சயம் பதிலை தருவார். எனவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? ஆண்டவர் சமூகத்தில் போராடணும், அழணும். ஆண்டவரே, இதை நான் மேற்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த ஜென்ம சுபாவம் என்னில் ஓங்கி இருக்கிறது. அதனுடைய ஜென்ம சுபாவத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? அது ஏதாவது ஒரு இடத்துல நம்மை லாக் பண்ணிடும். நம்மில் வெளிப்படுகிற ஜென்ம சுபாவம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏமாத்தி வாங்குற சுபாவம் உண்டு, சிலரை மட்டமா பார்க்கிற சுபாவம் உண்டு, தாங்க தான் ரொம்ப பரிசுத்தவன் அப்படி நினைக்கிற, இப்படி நிறைய உண்டு. அது சில காரியங்கள் அப்படி கூடவே ஊறி போயிருக்கிற சில காரியங்கள். நம்ம பிறந்ததுலேருந்தே ஆமாவுக்கு இப்படி தான் தலையாட்டுவோம், இல்லைன்னா இப்படி தலையாட்டுவோம். இல்லை திடீர்னு இப்போ சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறோம், இல்லை கவர்மெண்ட் தான் ஒரு ஆர்டர் போடுது, என்ன இனி ஆமான்னா இப்படி தான் தலையாட்டணும், இல்லைன்னா இப்படி தான் தலையாட்டணும். சொன்ன உடனே நடக்குமா? நம்ம ஓகேன்னு இப்படி தான் தலையாட்டுவோம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா இது நம்ம கூடவே பழகுனதில்ல. இதே போல இங்கே பாருங்க, இங்க இருந்து ரைட் ஹேண்ட் டிரைவ், நமக்கு கார்ல வலது பக்கத்தில் தான் ஸ்டியரிங் இருக்கும். இப்படி ஓட்டி பழகியாச்சு. திடீர்னு ஃபாரின் போவாங்க. ஃபாரின் போகும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகும்? கல்ஃப்ல எல்லாம் போனால் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். திடீர்னு ஓட்ட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டப்பட்டு பழகணும், கொஞ்சம் போராடணும்,
கொஞ்சம் போராடி 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 அங்கே பழகிடுவாங்க. அங்கே பழகிட்டு திருப்பி ஊருக்கு வர்றதில் எனக்கு தெரிஞ்சு 10ல் 8 பேர் காரை தொடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், அவர் இந்தியாவில் வந்துட்டார்னா காரை தொடவே மாட்டார். ஒன்று ஸ்டியரிங் மாறி இருக்கு, ரெண்டாவது இங்கே எல்லாருமே கார் ரேஸில் போகிற மாதிரி தான் அங்கே எல்லாம் சிக்னல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு காரியத்தை மாற்றுவது என்பதும் ஒரு காரியத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணுறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது போராடி தான் ஆகணும். அதே போல தான் சில நம்ம என்ன ஆண்டவரை இதை மாற்றும் சொல்லிட்டு விட்டுறோம். இல்லை, நம்ம பிள்ளைக்கு திருமணம் நடக்க உபவாசம் பண்ணுறோம், இல்லை நம்ம வியாதி மாற உபவாசம் பண்ணுறோம். ஆனால் ஜென்ம சுபாவம் மாற எத்தனை பேர் உபவாசம் போட்டிருக்கிறோம்? செஞ்சிருக்கிறோமா? செய்யாம இது எனக்கு அவ்வளோதான் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு சொல்றது தேவனுக்கு பிடிக்கவே செய்யாது. ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்டார். ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்படி தானே சொல்லணும். அது நீங்கள் எனக்கு பார்த்து வச்ச ஆள் சரியில்லை ஆண்டவரே. எப்படி நீங்கள் எனக்கு பார்த்து வச்சிங்கல்ல, அவன் என்ன பண்ணிட்டா? ஆண்டவர் விட்டார் உடனே. அவரை அப்போ நீ உள்ளே வந்துரு, அவளை விட்டுரு சொன்னாரா? இல்லை. ஏன் இந்த சாக்கு போக்கு சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. உள்ளதை உள்ளதென்று சொல்லணும், இல்லாததை இல்லதென்று சொல்லணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. ஆமே, இந்த சாக்கு போக்கு சொல்றது, இந்த காரணம் சொல்றது இல்லை. நம்ம போராட மாட்டேங்கிறோம். நம்முடைய குறைய நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம எல்லாம் அடுத்தவங்க குறைய பார்த்து அப்படி பழகிட்டோம். அது ஒரு ஜென்ம சுபாவம், பொல்லாத ஜென்ம சுபாவம். நான் எந்த விஷயத்தில் தவறுகிறேன், நான் எந்த விஷயத்தில் குறைவா இருக்கிறேன், அதை பார்த்துட்டு இதை மாற மாட்டேங்குது ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுவார், இவ்வகை பிசாசு, அது இந்த ஜாதி பிசாசு. அது ஆண்டவர் என்னன்றாரு? பிசாசு. இவ்வகை இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி போகவே செய்யாது. ஆண்டவர் அப்ப இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா போகாது. சில காரியத்தை நீ ஜெபம் பண்ணணும், நீ உபவாசிக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய ஜென்ம சுபாவம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு லாக் பண்ணிரும். திரும்ப முடியாது, லாக் பண்ணிரும். அப்ப அந்த இடத்துல தான் தேவன் யாக்கோபிட்ட கேட்கிறார், உன் பெயர் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா? யாக்கோபே யாக்கோபேன்னு வார்த்தைக்கு வார்த்தை பெயர் சொல்லி அழைத்தவர் அல்லவா? அந்த இடத்துல தான் கேட்கிறார், உன் பெயர் என்ன? அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான். இதே போல ஒரு கேள்வியை 20 வருஷத்துக்கு முன்னாடி என் தகப்பன் கேட்கிறார் ஈசாக்கு. அப்பொழுது என்ன சொல்லுகிறான்? நான் ஏசா என்றான். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? உன் பெயர் என்ன? பெயர் மாத்துறதின் அர்த்தம் என்ன? சும்மா பெயரை அப்படி மாத்தினது ஆள் மாறாது, சுபாவத்தை மாற்றுகிறார் ஆண்டவர். அதுதான் இஸ்ரவேல். என் பேர் யாக்கோபு, இனி யாக்கோபு என்னப்படாமல் சேஞ்ச் பண்ணுகிறார். கேரக்டரை சேஞ்ச் பண்ணுகிறார், சுபாவத்தை மாற்றுகிறார். அந்த மாற்றம் தான் இஸ்ரவேல். அந்த மாற்றம் சபைக்கு தேவை, தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இத்தனை வருஷம் உனக்குள்ள இருந்த இதை மாட்டு. ஏசாவமா நம்ம கொஞ்சம் முன்னாடி எனக்கு நேரிட்ட போரை நீக்கி இல்ல என்ன செஞ்சிருக்கணும்? ஏசாவை மாத்தி இருக்கணும். தொடல ஏசாவை கைய வைக்கல. இந்த பிரச்சனை யாக்கோபுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. சுபாவத்தை மாட்டுகிறார். உன் பெயர் என்ன? நான் யாக்கோபு. யாக்கோபே தன் தாயார் இடத்தில் சொல்லுகிறான், நான் எத்தனாய் காணப்பட்டால், இந்த சுபாவம் என்னில் வெளிப்பட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதில் என்ன வருமா? சாபம் வருமே. என்னைக்குமே தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது. இந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 27வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டால் என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே. அந்த வார்த்தையை பாத்தீங்களா? என்னில் வெளிப்படுகிற இந்த ஜென்ம சுபாவம் என்பது அது எதை என்மேல் கொண்டு வருமா? சாபத்தை வர பண்ணுமாம்.
ஆமென். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி. ஆண்டவரே அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. நான் எத்தனாய் காணப்பட்டால், தேவ சமூகத்திலே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய நினைவின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி நினைக்கிறோம். ஆமா, நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது நல்ல கவனிங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையை நான் சொல்றேன். நமக்கு ஒரு பெரிய நெருக்கம் வரும்போது என்ற ஆண்டவர் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். நெருக்கம், வேதனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறவர்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தரமாட்டாரான்னு வருவாங்க. கேஷுவலா வரவங்க பிரசங்கம் கேட்க வருவாங்க. அது நம்ம 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 பார்த்தாலே தெரியும். ஆமா, ஓகே, இன்னைக்கு என்ன பிரசங்கம், அப்படி இல்லை. அந்த வலி அதிகரிக்கிறவங்க மருந்துக்கு வருவாங்க. எனக்கு ஒரு மருந்து வேணும். என்கிட்ட ஏதாவது பேச மாட்டாரா, ஏதாவது ஒரு வார்த்தை பேச மாட்டாரா. நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் என்னைக்குமே இப்படிதான் வரணும். சும்மா கேஷுவல் அப்படி இருந்துட்டு அப்படி இருந்து பார்த்துட்டு ஓகே பிரசங்கம் முடிஞ்சு, என்ன நல்லா இருக்கு, அடுத்து என்ன, இல்லை, அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம நல்லா இருக்கும் போது எந்த மட்டும் தேவனை தேடுகிறோமோ, அல்லது எந்த மட்டும் அவருடைய வார்த்தையை நாடுகிறோமோ, தேவன் நம்ம இன்னும் நல்லாவே தான் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இவனை நல்லா, அதாவது இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா இவன் தேட மாட்டான் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆண்டவர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது எல்லா சத்துருக்களையும் தேவன் அழிக்கவில்லை. ஏன் அழிக்கல? எல்லாத்தையும் அழிச்சா இவங்க என்னையே மறந்துடுவாங்க. அதனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தார். எல்லாம் தேவனை மறக்கும் போது சத்துரு மெதுவா எழும்புவான். உடனே நெருக்கத்திலிருந்து நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். உடனே ஆண்டவர் பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். உடனே திருப்பி இவங்க மறப்பாங்க. அடுத்த நெருக்கம். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நமக்கு நன்மை முக்கியமா இருக்கு, அவருக்கு நாம முக்கியம். ஹல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் விடமாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த போர் ஜெபிக்கணும். நம்முடைய நிலை என்ன? நான் யாக்கோபு, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொள்ளத்தக்க பாத்திரவானாய் இருக்கிறேன். இந்த இஸ்ரவேலை தான் தேவன் எதுவாய் மாற்றுகிறார் என்றால் யெஷூரனாய் மாற்றுகிறார். யாக்கோபு என்றால் எத்தன், இஸ்ரவேல் என்றால் போராடி ஜெயிக்கிறவன், யெஷூரன் என்றால் அப்ரைட் ஒன், உத்தமன். உத்தமன். அப்போ நான் இன்னைக்கு இதை எல்லாம் செய்தியாய் கொண்டு வந்தது, என்னுடைய செய்தி இந்த 3 அனுபவங்களில் வெளிப்பட்ட ஜெபங்கள். 3 ஜெபங்கள். யாக்கோபாய் இருந்தபோது எப்படி ஜெபிக்கிறான், இஸ்ரவேலாய் மாறின போது எப்படி ஜெபிக்கிறான், அல்லது என்ன கேட்கிறான், யெஷூரனாய் மாற்றப்பட்ட போது அவன் என்ன கேட்கிறான். இந்த 3 ஜெபங்களுமே நமக்கு தேவை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 ஜெபங்களும் தேவ பிள்ளைக்கு தேவை. இதுல ஒண்ணு மட்டும் பிடிச்சு வச்சுட்டு 2 விடக்கூடாது. அதுதான் ஒரு பூரணமான நிலையை அடைய வேண்டுமானால் அவன் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும், இஸ்ரவேல் யெஷூரனாய் மாறணும். அதாவது நம்முடைய ஜெபம் பூரணமாக்கப்பட வேண்டுமானால் யாக்கோபாய் இருந்து என்ன கேட்கிறானோ அதையும் கேட்கணும், இஸ்ரவேலாய் இருந்து என்ன கேட்கிறானோ அதையும் கேட்கணும், யெஷூரனாய் இருந்து என்ன கேட்கிறானோ அதையும் கேட்கணும். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை இந்த செய்தியை முன்வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். எதற்காக இதுவென்றால், உன் ஜெபம் தப்பு என்று சொல்வதற்கல்ல, உன் ஜெபத்தை திருத்திக் கொள் என்று சொல்வதற்காக. தேவன் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வார்த்தை தருவது நம்மை குற்றம் சாட்டுவதற்கல்ல, நம்மை திருத்திக் கொள்வதற்காக. நாம் திருத்திக் கொள்வதற்கு தான் நம்மை மாற்றிக்கொள்ள, அல்லது தேவனால் திருத்தப்பட தேவன் நம்மை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வார்த்தைகளை தருகிறார். இப்படி நீர் அதை திருத்தி, சங்கீதம் 65 இருக்கிறதை எடுக்க வேண்டாம், இப்படி நீர் அதை திருத்தி அதற்கு தானியத்தை விளைவிக்கிற. அப்ப திருத்தப்படுகிறவர்களுக்குள்ளதான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பத்தையே தேவன் வைத்திருப்பார். ஆண்டவர் நல்லவர். யாக்கோபாய் இருந்து அவன் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் தெரிந்த பகுதியானாலும் இன்று பேசும்படி இந்த வார்த்தைகள் சிந்தையில் கொண்டு வந்தபடியினாலே ஆவியானவர் கிரியை செய்வாராக. தேவன் நாம மாத்திரம் மகிமைப்படுவதால் நம்முடைய ஜெபத்தை நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். நான் இன்னும் கரெக்டாக என்னுடைய ப்ரேயர் நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேங்கிறது இல்லை, என்னுடைய ஜெபம் ஒரு முழுமை அடைகிறதா, என் ஜெபம் முழுமை அடைகிறதா. நம்ம கிட்ட ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபோனை கட் பண்ணா
அல்லது அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம போனை கட் பண்ணா அது கனவீனப்படுத்துவது அல்லவா? அது ஒரு முழுமை இல்லை. சிலர் பார்த்துருக்கீங்களா, ஃபோன் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம வைக்கிறோம்னு சொன்னாலும் நம்ம வைக்கிறோம்னு சொல்லி வைக்க போவோம். அவங்க அப்பா ஏதாவது பேசுவாங்க, பட் நம்ம என்ன பண்ணிடுவோம், வச்சுட்டு நம்ம யோசிப்போம், அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்களே சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணி கேட்போம், நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களா அப்படின்னு கேட்போம். ஏன்னா அந்த கான்வர்சேஷன் ஒரு பூரணமாகலைன்னா நமக்கு ஒரு நிறைவு இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. அதே போல தான் நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். 1/2 மணிக்கிறோ 1 மணிக்கிறோ 2 மணிக்கிறோ 5 மணிக்கிறோ, அது 2வது விஷயம். ஆனால் என்னுடைய ஜெபம் கரெக்டா இருக்குதா? என்னுடைய ஜெபம் பூரணமா இருக்குதா? சரியா இருக்குதா? என் ஜெபத்தில் நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு விட்டேனா? என் ஜெபத்தில் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி விட்டேனா என்பதை நாம நினைவில் கொண்டு வர வேண்டும். கரெக்டாக தான் பேசி போனை வச்சோமா? சிலர் பாருங்க, சிலர் பேச வருவாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பேச வரும்போது பாஸ்டர் அல்லது பிரதர் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் வருவாங்க. நான் டைம் கொடுப்பேன், கரெக்டாக வருவாங்க. ஒரு 1/2 hour பேசணுமா? ஓகே வாங்க. பேசுறதுக்குன்னு ஒரு 5 பாயிண்ட் கையில் வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றா பேசுவாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி நீங்க எழுதி வச்சு பேசுறீங்கன்னா, இல்ல உங்களை பார்த்துட்டு நான் வேற எதையோ பேசிட்டு இருக்க கூடாது, நான் சொல்ல வேண்டிய காரியத்தை எனக்கு சொல்லி ஜெபிக்கணும். அப்போ அவங்க அந்த ஓகே வேற ஏதாவது உண்டான்னு கேட்டா, இன்னும் ஒன்று இருக்குப்பா பிரதர், இன்னும் ஒன்று இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சவர் அவ்வளோதான், இனிய ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேங்கிற நிறைவு. அந்த நிறைவு வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, இனி பிரேயர் பண்ணுங்க. அதே போலதான் தேவ சமூகத்தில் நம்முடைய ஜெபம் நிறைவா இருக்குதா? நிறைவு என்பது எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது அல்ல. நிறைவு என்பது ஜெபிக்க வேண்டியதை எல்லாவற்றையும் ஜெபித்து விட்டோமா, அதுதான் நிறைவு. சொல்ல வேண்டியது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேனா? கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்டேனா? சொல்ல வேண்டிய பிரகாரம் சொன்னேனா? யாக்கோபாய் கேட்க வேண்டியதை கேட்கணும், இஸ்ரவேலாய் கேட்க வேண்டியதை கேட்கணும், யெஷூரனாய் கேட்க வேண்டியதை கேட்கணும். என்ன இந்த ஜெபம்? ஒருவன் தான், ஆனால் அவனுடைய ஜெபத்தினுடைய ஆமென் அந்த தேடல் வித்தியாசப்படுகிறது. அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த 3 அனுபவத்திலிருந்து வெளிப்படுகிற ஜெபங்களும் சபைக்கு, விசேஷமாய் தேவனை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. இந்த ஜெப அனுபவம் நம்மில் வெளிப்படும் போது ஆமென் நம்முடைய ஜெப ஜீவியம் என்பது முழுமையடையும் அல்லது பூரணமாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது யாக்கோபாய் அவன் என்ன கேட்கிறான்? ஆமென். ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. யாக்கோபாய் அவன் கேட்டது என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இந்த ஜெபத்தை அவன் எப்படி கேட்கிறான்? அழுது கேட்கிறான், தேவ சமூகத்திலிருந்து கேட்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வதிக்கப்படும்படி மனிதன் 1000 வழிகளை தெரிந்தெடுத்து ஓடுகிறான். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு மாத்திரம் தெரிந்த காரியம் என்ன தெரியுமா? ஆமென். குறுக்கு வழியில போய் எவ்வளவும் சம்பாதிக்கலாங்க, ஆனா நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சில பாருங்க, பையில காசு வச்சிருப்பாங்க, அப்படி பஸ்ல போவாங்க, ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துட்டு ஒருத்தங்க போறாங்க, காசு வச்சுட்டு போறாங்க. 20 ரூபா பாக்கெட்ல வச்சுட்டு ஒருத்தங்க பஸ்ல ஏறாங்க. 2 பேரும் பக்கத்து சீட்ல இருக்கிறாங்க. ஈவினிங் சென்னையில இங்கிருந்து புறப்படுறாங்க, சென்னைக்கு அடுத்த நாள் காலையில இறங்குறாங்க. ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், நைட் யார் நிம்மதியா தூங்குவாங்க? கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இல்ல, நைட் யார் நிம்மதியா தூங்குவாங்க? 20 ரூபா. எங்க பஸ் பிரேக் போட்டாலும் எழும்பி
நம்ம சர்ச்சுக்கு வேன் வாங்குறதுக்கு இங்கேருந்து ஒரு 3 சகோதரர்கள் அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அனுப்பிவிட்டோம். எங்கே எடுத்தாங்க? ஓசூரில் நினைக்கிறேன். ஓசூரா வெள்ளூரா? சும்மா ஒரு கிளீனர் அப்படி போனாலே கூட போன ஒரு சகோதரர், ஏய் யார் அது? ஏன் தூக்கமே இல்லை. ஏன் தூக்கம் இல்லை? வேனுக்குள்ள காசு இருக்கு. ஆமாம், நான் சொல்ல வருகிற வார்த்தை இதுதான். எவ்வளவு நம்ம கிட்ட இருக்கு, எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது விஷயம் இல்லை. இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறோமா? இல்லைன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. இவன் ஒன்னும் இல்லாம கேட்கல, 2 பரிவாரத்தை வச்சுட்டு கேட்கிறான், bless me Lord. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நான் அப்படி இப்படி ஓடி போய் என் வாழ்க்கை அப்படி இப்படி அலைந்து எடுத்து வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்க தான் தந்தீங்க. ஆனா இது நான் அனுபவிக்கணும்னா நீங்க அனுகிரகம் செய்யணும். ஆமென். வீட்டில் பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்குங்க, 4 பிரியாணி 5 பிரியாணி வாங்கிடலாம். அதை நம்ம சாப்பிடணும்னா அவருடைய அனுகிரகம் வேணும். ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு ஃபீவர் வருது, திடீர்னு அப்படி கொஞ்சம் நெஞ்செல்லாம் அடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆனாலும் ஆட்டுன்னு சொல்லி சாப்பிடுவோமா? இல்லை. அந்த நேரத்தில் என்ன கேட்போம்? கொஞ்சம் கஞ்சி கிடைச்சா நல்லா இருக்கும். எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு அனுபவிக்கணும்னா அது கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அதற்கு கர்த்தர் கிருபை செய்யணும். 2 பரிவாரத்தை வைத்துவிட்டு ஒருவன் இரவு நேரத்திலிருந்து கதறுகிறான், bless me Lord, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்க என்ன ஆசீர்வதிக்காம நான் உம்மை போக விடேன். ஆமென். அப்படி என்றால் முதலாவது நாம கேட்க வேண்டிய காரியம் இதுதான், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், தேவனே என்னை ஆசீர்வதியும், ராஜா என்னை ஆசீர்வதிப்பீராக. என் கிருபை இருக்குங்க, வரங்கள் இருக்குங்க, எல்லாம் இருக்குங்க. ஆனா தேவ ஆசீர்வாதம் இல்லாம அதை அனுபவிக்க முடியாது. எவ்வளவோ டேலண்டட் பர்சன்ஸ், எவ்வளவோ திறமை படைத்தவர்கள் இந்த நாளிலே ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா துறைகளிலும் பயன்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரை விட சிறந்ததினால் பயன்படவில்லை, அவர்களுக்கு தேவ கிருபை கிடைத்ததினால் பயன்படுறாங்க. அவங்களை விட எவ்வளவு திறமை படைத்தவர்கள் இன்னும் ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியமாகட்டும், ஆண்டவர் நீங்க ஒரு மாசம் முடிச்சு கையில சம்பளம் வாங்குறீங்களா, ஆண்டவர் சமூகத்தில் வச்சு சொல்லுங்க, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமாம். நமக்கு எடுத்ததும் மைண்ட்ல, ஓகே இதுல இவ்வளவு காணிக்க பிடிக்கணும், இதுல இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எடுத்தது நம்ம சிந்தைக்குள்ளதான் அந்த பணத்தை கொண்டு வரும். தேவ சமூகத்தில் அதை வைக்க மாட்டேங்கிறோம். இது அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எல்லாம் செஞ்சுட்டு எல்லாவற்றையும் செய்து விட்டு எல்லாம் கை அப்படி நம்ம நினைச்சதுக்கு மாறா போகும்போது ஆண்டவரேங்கிறோம். இல்ல, ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, ஆண்டவர் சமூகத்தில் அப்படி கையில வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்த மார்க்கம் அதுதான். திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு புசிக்க கொடுக்கிறதற்கு ஒன்றுமில்லை. அந்த நேரத்தில் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது சொல்லுகிறார்கள், 5 அப்பம் இருக்கிறது, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார்கள். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க 5 அப்பம் கொண்டு வரப்படுகிறது. அவர் கையில் எடுத்து அதை உயர்த்தி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இது தேவன் வைத்து காண்பித்து தந்த மார்க்கம். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? அங்க நடந்தது என்ன தெரியுமா? இருந்தது 5 ஆனாலும் அங்க எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அங்க 50,000 இருந்த, அங்க என்ன இருந்துச்சு? இருந்தது கொஞ்சம் தான். ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? மீதி 12 கூடையில எடுக்கிறாங்க. எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியம் இல்லைங்க, எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. திடீர்னு சம்பாதிக்கிறோம் 50,000 ரூபாய், 1 லட்சம் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்து திடீர்னு எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரி. 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருங்க. திடீர்னு ஒரு வியாதி வருது, ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்போ பாருங்க, கடந்த நாளில் ஒரு சகோதரர் சென்னையில் அவன் சில சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து கோவிடா இருக்குன்னு நினைச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த இப்படி மூச்சு விட முடியாம கஷ்டமா இருக்கு, என்ன பண்ண வரட்டுமா கேட்டோன்னு முதல்ல அவங்க கொஞ்சமும் பயப்படாம தயங்கும், அப்படியா உடனே கொண்டு வாங்க. ஒன்றும் சொல்லலை, ஒரு பேக்கேஜ் இருக்கு 6 lakhs rupees, அதை எடுத்தா நீங்க உள்ள வரலாம். இங்க ஒரு ஆளு, அதெல்லாம் உங்களுக்கு விஷயம். ஒரு பேக்கேஜ் இருக்கு 6 லட்சம் ரூபாய்.
போச்சா? எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது இல்ல, இருக்கிறதுல மீதி எடுக்க முடியுதா இல்லையா? இந்த ஜெபத்தை நீங்க இன்னும் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு மாசம் துவங்கும் போது என்ன கையில கிடைக்குதுன்னு மட்டும் பார்க்க கூடாது. அந்த மாசம் முடிச்சிட்டு எனக்கு என்ன செலவாச்சு, நான் எவ்வளவு மீதி எடுத்தேன் பார்க்கணும். தேவன் தந்ததுல நம்ம தேவன் நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க கொடுத்தார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதன் அர்த்தம் என்ன? உனக்கு வேண்டியது அவர் தருவார். அப்போ இந்த மாசம் எனக்கு 10,000 ரூபாய் தான் தந்தார்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த மாசம் எனக்கு வேண்டியதை தந்தார். ஆனா எனக்கு செலவு 50,000 ஆயிட்டுன்னு அர்த்தம் என்ன? அது எனக்கு ஆசீர்வாதமா இல்லை. மன்னாவை எடுத்தார்களே, யாருக்காவது குறைவா இருந்துச்சா? இல்ல யாருக்காவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சா? இல்ல, வேண்டியதை கொடுக்கிறார். ஆனால் அநேகருக்கு அதை சரியாய் பயன்படுத்த முடியவில்லை. எந்த ஒரு காரியம் தேவன் தேவையானது தான் கையில தராரு, தேவையானதை தருவார். ஆனால் நம்மால் அதை மீதம் எடுக்க முடியலையா? உன் வாழ்க்கையில இந்த அனுகிரகம் குறைவா இருக்கு, இந்த ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறது. நீ ஜெபித்தே ஆக வேண்டும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 2 பரிவாரங்களை யாபோக் காற்றின் மறுகரையில விட்டு இக்கரையிலே வந்து ஆமென் தேவ சமூகத்தில் இருந்து கண்ணீர் வடிக்கிறான், என்னை ஆசீர்வதியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? 20,000 30,000 நடக்காது. தேவை ஆமென், எல்லை பெரிதாக பெரிதாக தேவை அதிகமாகும். ஹல்லேலூயா. சின்ன சர்ச்சில் இருக்கும்போது, இதுக்கு முந்தின சர்ச்சில் இருக்கும்போது ஒரு ஜெனரேட்டர் இருந்துச்சு. அந்த ஜெனரேட்டருக்கு வந்து என்ன 3 மணிக்கூருக்கு 500 ரூபாய்க்கு டீசல் போட்டா போதும். ஆமென். இப்போ ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, எங்க தான் ஊத்துனா போகுதுன்னு தெரியல. அப்போ பெரிய ஜெனரேட்டர் வந்தா எல்லாம் சரியாயிரும். ஒன்னும் சரியாகாது. அதுக்கப்புறம் தான் இருக்கு பிரச்சனை. எல்லாம் பெருசாகும் நம்ம நினைக்கிறது இல்லைங்க. ஆனால் தேவன் எல்லையை பெரிதாக்குனது உண்மையானால் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாசலை திறந்தவர், வழி நடத்துகிறவர், வேண்டிய மன்னாவையும் வேண்டிய தண்ணீரையும் கானானில் கால் வைக்கும் மட்டும் குறைவில்லாமல் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஜெனரேட்டருக்கு டீசல் போட கஷ்டமா இருக்கு, அதனால அதை ஒரு ஆள் பொறுப்பிடுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் கிருபையினால சர்ச்சில் சொல்ல தேவன் விடவில்லை. ஏன்? இந்த எல்லையை விரிவாக்குனது கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லை விரிவாக்குனது கர்த்தர். எந்த ஒரு காரியமாகட்டும் சரிங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு நிறைவும் வரும், மீதமும் எடுப்போம். நம்ம வந்து எப்பவும் இந்த பணத்தை விக்கிரகம் ஆக்கிடக்கூடாது. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் இவ்வளவு இருந்துட்டுனா நடக்கும் இல்ல, நீங்க இருந்தாதான் நடக்கும். ஆமென். அவர் இல்லாம நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அவர் இல்லாம எவ்வளவு வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க இருந்தா நடக்கும். ஆமென். வாங்க இயேசுவினா நான் கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஆவியானவர் கற்று தந்தது சொல்றேன். கொஞ்சம் ஒரு மாசம் முடியும் போது மீதம் அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய் கூட என்னால மீதி எடுக்க முடியலைன்னா எனக்கு தந்தது எனக்கு ஆசீர்வாதமா இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் அப்பத்தை கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார். மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எல்லாருக்கும் அரை வயிறு பாதி வயிறு சாப்பிட்டுட்டு போதும் 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 அடுத்த மீட்டிங்னு இல்லை, எல்லாரும் சாப்பிட்டு என்ன அடைந்தார்களாம்? திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்து மீதி எடுக்கிறாங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். எவ்வளவு சம்பாதிக்கிறோம் இல்ல, திருப்தி. ஒரு மாசம் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி மீதி எடுக்கிறாங்க, மீதி எடுக்க வைக்கிறார். ஆமென். வாழ்க்கையில இது இருக்குதா? இந்த அனுபவத்தை மட்டும் நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து முறுமுறுக்க மாட்டீங்க. எனக்கு இவ்வளவு பணம் இருந்திருந்தா, அவ்வளவு பணம் இருந்திருந்தா. ஹல்லேலூயா. அவர் வேணா அந்த கண்மலையை பிளந்து தண்ணீரை தருவார். எல்லாமே அவருக்குள்ள இருக்குங்க. எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவேதான் நீதிமொழிகள் 30 அழகான ஒரு ஜெபம் இருக்கிறது. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசியுங்கள். Thank you Holy Spirit. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிரும்.
நான் பரிபூர்ணம் அடைகிறது நான் பரிபூரணம் அடைகிறதினாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கைகளை உயர்த்தி அப்படியே அந்த பைபிளை நெஞ்சோடு சேர்த்து வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நமக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வார்த்தை வர வர ஜெபம் பண்ணிடணும். என் படி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் வேற கேட்கல ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு தேவை, இந்த காரியத்துக்கு என்னது தேவை என்பது உமக்கு தெரியும். நான் உங்ககிட்ட நம்பர் சொல்லலை, அமௌண்ட் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட நான் உங்களுக்கு தெரியும், நீங்க அளந்து தாங்க. நான் அளந்து எடுப்பதற்கும் அவர் அளந்து தருவதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் அளந்து எடுப்பதெல்லாம் எனக்கு நிறைவா இருக்காது, ஆனா என் அப்பா அளந்து தருவது எனக்கு மீதம் எடுக்கத்தக்கதா இருக்கும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. என் படியை எனக்கு அளந்து தாரும். என் படியை, நான் வேற எதையும் கேட்கல ஆண்டவரே, என் படியை எனக்கு அளந்து தாரும். என் படியை எனக்கு அளந்து தாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அது அவர்கிட்ட தாங்க கேட்கணும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துங்கிறார். அவரால் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். டெய்லி கேட்கணும். இதை இன்னைக்கு தேவை நிறைய இருக்குதா, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் படி எனக்கு அளந்து தாங்க ஆண்டவரே. நான் ஐஸ்வர்யமாகி, அதாவது அர்த்தம் ஆண்டவர் எந்த ஒரு காரியம் எனக்குள்ள மேட்டி, ஆண்டவர் இவ்வளோ ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்கு பணம் வர்றதுனால நான் மேட்டிமை அடைவேனானால் அந்த பணம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே உயர்வு ஐஸ்வர்யம் வருவதனால எனக்குள்ள பெருமை அல்லது உமக்கு பிரியமில்லாத காரியம் வெளிப்படுமானால் உங்கள் காலை விழுந்து கேட்குற ஆண்டவர் அது எனக்கு வரக்கூடாது. இப்படி ஜெபிக்கணும். நம்ம தரித்திரம் வேண்டான்னு ஜெபம் பண்ணுவோம், ஐஸ்வர்யம் வேண்டான்னு ஜெபம் பண்ணுவோமா? மாட்டோம். நல்ல அது நிறைய பேருக்கு என்னன்னா, இப்படி ஜெபம் பண்ண ஒருவேளை தராமல் போயிடுவார். இல்லைங்க, அவர் ஒரு விஷயம் அளந்து தந்தாலே போதுமானதாக இருக்கும். நம்மை திருப்தியாக்குகிற நன்மை அப்பா கையில் இருக்கு. இதை ஜெபம் பண்ணி பழகணும். எவ்வளவுதான் எவ்வளோ 5 மாடி வீட்டில் இருந்தோம், ஒழுங்கா படுத்து தூங்க முடியலன்னு அது என்னங்க ஆசீர்வாதம்? வீட்டில் பெரிய இருக்கு, 2 மாடி வீடு இருக்கு, பெரிய பெட் இருக்கு, ஏசி இருக்கு, ஆனால் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இதுவா ஆசீர்வாதம்? குடிசை வீடா இருந்தாலும் கிழிந்த பாயா இருந்தாலும் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி ஒருவன் படுத்தது நல்லா தூங்குறானா, காலையில சந்தோஷத்தை அவங்க தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட ஒரு இன்டர்வியூல ஒருத்தங்க கேட்குறாங்க, நீங்க என்ன விரும்புறீங்க, உங்க வாழ்க்கையில எதை விரும்புறீங்க? அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியும்? இனி அதை அடையணும், இதை அடையணும், அப்படி அடையணும். அவர் எதுவுமே சொல்லல. அவர் சொல்றாரு, சாதாரணமா ரோட்ல இறங்கி போய் எல்லாரும் கடையில டீ குடிப்பாங்கல்ல, இந்த பெட்டி கடையில், அதே மாதிரி போய் நின்று எனக்கும் குடிக்கணும்னு ஆசை. அவருடைய அந்த பேர், அவருக்கு இருக்கிற அந்த பொசிஷன் அதை தடுத்து விட்டது. அவருக்கு ஆசையை சொல்லி அப்படி எல்லாரையும் மாதிரி நானும் அப்படி இறங்கி போய் எல்லாரும் கூட நின்று பெட்டி கடையில் நின்று அப்படி மெதுவாக டீ வாங்கி அப்படி குடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவங்க நினைச்சா அவங்க எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கு, 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஃபுட் வரும். ஆனா எனக்கு ஒரு காரியம், அப்படி அந்த மகிழ்ச்சி நஷ்டமாயிட்டு. ஏன்னா நான் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். அன்னைக்கு நான் அப்படி கடையில் போவேன், ஒரு 10 ரூபா இருக்கும், ஒரு 5 ரூபாய்க்கு டீயும் வடையும் வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக போயிடுவேன். இன்னைக்கு அந்த சந்தோஷம் இல்லை. வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன, உண்மையிலே அவங்களுக்கு என்னன்னே தெரியல, மகிழ்ச்சி இல்லை. எத்தனை ஒரு லிமிட்டுக்கு மேல ஐஸ்வர்யமும் பேரும் வந்த எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்ட செய்திகளை பார்க்கிறோம். அநேகருடைய சாவு இன்னும் மர்மம் என்கிற முறையில் தான் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வாழ்க்கையில எதையோ இழந்துட்டாங்க. அதை இழந்து விடக்கூடாது என்பதுக்கு தான் இந்த ஜெபம். ஆண்டவரே, என் படியை எனக்கு அளந்து தந்து என்னை போஷித்தருளும்.
நான் ஐஸ்வர்யமாகி எனக்குள்ள மேட்டியுமே வந்துடக்கூடாது, தரித்திரம் அடைந்து நான் திருடிடக்கூடாது. திருடிடக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன? இன்னொரு ஆளுக்கு வர வேண்டிய நன்மையை எப்படியாவது நான் வாழ்ந்துடணும்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அவங்கள ஏமாற்றி அதை என் கையில் வந்துடக்கூடாது. நமக்கு இல்லை நிறைய இடத்துல இந்த மாதிரி ஏமாற்றங்கள், நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிக்கிறது சூழ்நிலை நிமித்தமாய். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் அப்படி வந்துடவே கூடாது. நான் தரித்திரம் அடைகிறதுனால நான் திருடி உம்முடைய நாமத்தை நான் தூஷித்திடக்கூடாது, வீணிலே வழங்கிடக்கூடாது. எனவே என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரணும். ஆண்டவர்கிட்ட இதை கேட்கணும். ஒவ்வொரு மாதம் முடியும் போது, மார்ச் மாதம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா கணக்கு, மீதம் கொஞ்சமாவது எடுக்க முடிந்ததா இல்லையா? அப்பாட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்க. நான் உங்கள் பிள்ளைல ஆண்டவரே, என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். எனக்கு இவ்வளவு தாங்கன்னு இல்லை ஆண்டவரே, நான் திருப்தி அடைந்து மீதம் எடுக்கணும் ஆண்டவரே. ஆமென். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க சிலர் இருக்கிறீங்க. உங்க வலது கரத்தை, எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா என்னை ஆசீர்வதிங்க, அப்பா என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நான் இதை சொல்லும் போது ஒரு காரியத்தை கூட சொல்றேன். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்கள். அதே 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து, லாபானை குறித்து தன் மனைவிகளிடத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும், இந்த வார்த்தை நல்ல பிடிங்க, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இந்த வசனத்தை எடுத்து சொன்னேன் என்றால், நல்ல கவனிங்க. தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தாரானால் அதற்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் நல்லா இருந்திருப்பேன், அவங்க எனக்கு இப்படி பண்ணதுனால இப்படி ஆயிட்டு சொல்வதற்கு இடம் கொடுக்க. ஒரு முறை இருமுறை அல்ல, 10 முறை 10 முறை ஏமாற்ற நினைத்தான். யாக்கோபு சொல்ல தேவன் இடம் கொடுக்கல. ஆமென். அதனாலதான் சொல்றேன், நீங்க அவங்களை பகைச்சு இவங்களை பகைச்சு அப்படி ஒண்ணு வேண்டாங்க. நீங்க அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்களை வஞ்சிக்கவோ உங்களை ஏமாற்றவோ தந்திரத்தால உங்களுக்குரியதை எடுக்கவோ தேவன் ஒருவருக்கு இடம் கொடுக்க மாட்டார். அதுதான் தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். உங்க உழைப்பை திருடி அதனுடைய பலனை இன்னொரு ஆள் வாங்குறதாக இப்படி எல்லாம் நினைச்சு ரொம்ப குழம்புறீங்களா? குழம்பாதீங்க. தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேளுங்க. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி தீர்மானித்தாரானால், ஆமென், ஒருவர் உங்களை வஞ்சிக்கவோ ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்யவோ தேவன் இடம் கொடுக்க மாட்டார். நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவேதான் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருப்பதாக. என் படி எனக்கு அளந்து தாரும், என் படி எனக்கு அளந்து தாரும். ஹல்லேலூயா. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற அநேகருக்கு வேலை இல்லை, அநேகருக்கு வேலை இல்லை. இப்போ இருக்கிறவங்களும் என்ன, இருக்கிறவங்களை பாருங்க, 10 பேர் வேலை பார்த்த இடத்துல 2 பேர், 1000 பேர் வேலை பார்த்த இடத்துல 50 பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அதன் அர்த்தம் என்ன? அதனுடைய விளைவு என்ன? வேலை என்னாகும்? ஜாஸ்தியாகும். 2 பேர் செய்ய வேலை, 5 பேர் செஞ்ச வேலை ஒரு ஆள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் சம்பளம் ஏற்கனவே இருக்கிற சம்பளத்தை விட பாதி சம்பளம். இப்படிப்பட்ட முறையில் நிறைய காரியங்கள், தந்திரங்கள், மனுஷனை என்ன செய்யறாங்க? அப்படி பிழிந்து தான் எடுக்கிறார்கள். ஒரு மிஷினை விட அதிகமாய் மனிதன் பயன்படுத்தப்படுகிறான். ஆனாலும் வேற வழி இல்லை. என்ன செய்யணும்? இந்த வேலையை விட்ட வேற வேலை இல்லை. இப்படி யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பீர்களா, கேட்டு கொண்டிருப்பீர்களா? நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க எதை குறித்து முறுமுறுக்க வேண்டாம். ஆமென். லாபான் யாக்கோபுக்கான சம்பளத்தை 10 முறை மாற்றினார், ஆனால் தேவன் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைப்பார். நீ ஜெபிக்கணும், ஜெபிக்காம இருக்க கூடாது. எங்கள்கிட்ட ஜெபிங்கன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா இருக்க கூடாது. எங்களுடைய ஜெபம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவான், யாக்கோபிட்ட எனக்காக விழித்திருந்து
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு இயேசு போய் தூங்கல. இயேசு என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா 10 பேருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி கொடுத்துட்டு நாம இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த தப்பு பண்ணாதீங்க. ஜெபிக்க தெரியாதவங்க ஆரம்பத்துல கேட்பாங்க, அவங்களுக்காக எல்லாருக்காக ஜெபிப்போம். ஜெபிக்க கேட்டா கூடுமான வரையில் அந்த டைமே ஜெபிக்க தான் ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஜெபிக்க மாட்டோம் இல்லை. ஆனா நம்ம இந்த தப்பு மட்டும் ஒரு நாளும் பண்ணாதீங்க. 10 பேருக்கு ஜெபிக்க சொல்லிட்டு நீங்க சும்மா இருக்கிறது, அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணணும், கேட்கணும். ஏன் ஆண்டவரை இல்லை? அப்போ கேட்பார், உன் பேர் என்னன்னு கேட்பார். அதை நேரத்தில் சில காரியங்களை சேஞ்ச் பண்ணுவார். சேஞ்ச் பண்ணி உருவாக்கி ஆண்டவர் உடனே லாபம் தான்பா பிரச்சனையா இருக்கிற, நானும் உனக்கு தரணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, தரலான்னு தான் நினைக்கிறேன். இந்த கோவிட் வந்ததோட எல்லாம் போச்சு. இப்படி ஆண்டவர் ரீசன் சொல்லவே மாட்டேன். நானும் உனக்கு தரணும்னு தான் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அவன் இடையில வாங்கிட்டு போயிடறான். என்ன செய்யறதுக்கு? நான் உங்களுக்கு தரணும்னு தான் வச்சிருந்தேன். ஆனா அவங்க இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர் கையிலிருந்து ஒன்றையும் ஒருவனுக்கும் பறிக்க முடியாது. அவர் யாருக்கு விரும்பி கொடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் வந்து சேரும். நல்ல கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், என்னை ஆசீர்வதியும். இது யாக்கோபுடைய ஜெபம். இஸ்ரவேலுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 27 முதல் வாசியுங்கள். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, அதாவது அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட பிறகு கர்த்தரிடத்தில் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவன் யாக்கோபாய் இருந்து என்ன கேட்கிறான்? என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். இஸ்ரவேலுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் சேரணுமே, இன்னும் கிட்டி. இவ்வளவு நேரம் என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டுட்டு இருந்தவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டதும் ஜெபத்தை மாற்றுகிறான். என்ன கேட்கிறான்? உம்மை அறியணும். உமது நாமம் என்ன? நம்ம இந்த முதல் ஜெபத்துல நிக்கிறோம். இந்த ஜெபம் இருக்குதா நமக்கு? ஒவ்வொரு பிரேயர்லயும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று மாத்திரம் கேட்கிற நிலைமை அல்ல. உம்மை இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். அப்ப இன்னும் சீஷர்கள் அவர் எப்படியெல்லாம் அறிய ஆரம்பித்தார்கள்? முதலாவது சொன்னார்கள் ஐயரே அப்படின்னா, ரபின்னா போதகரே. ஏன்? அவர் டீச் பண்றதுனால. பேதுரு படகுல ஏறும்போது ஐயரேன்டான். ஏன்னா பேசிட்டு இருக்கிறார், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ஆளை பார்த்து தான் சொல்லுவோம்ல, ஆமென் ஐயரே. போஸ்ட்மேனை பார்த்தா தெரியும், போஸ்ட்மேன். பால் கொண்டு வர்றவங்கள பார்த்தா தெரியுங்க, பால் கொண்டு வர்றவங்க. பேப்பர் போடுறவங்கள பார்த்தா தெரியும், பேப்பர். அவங்க என்ன செய்யறாங்களோ அதை வச்சு தான் சொல்லுவோம். தேவனுடைய கிரியைகள் முடிகிறது அல்ல. இவ்வளவு தான் எனக்கு செய்ய முடியும்னா நமக்கு தெரியும், இவ்வளவு தான் ஆண்டவர்னு தெரியும். இன்னும் அவரை முழுமையாய் யாரும் அறியவில்லை. இவ்வளவு தான் ஆண்டவர்னு யாருக்கு சொல்ல முடியாது. அது இன்னும் இன்னும் ஐயரே நாங்க, ஆண்டவரே நாங்க, அப்புறமா தீர்க்கதரிசி நாங்க, அப்புறமா காற்றையும் கடலையும் அதட்டின போது இவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இவர் யாரோ? அதன் அர்த்தம் என்ன? தங்களுக்கு தெரிஞ்சதுக்கு மேல இவர் யாருன்னே சொல்ல, இவர் யாரோ. போய் திடீர்னு ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்றாங்க. அப்ப சொல்ல சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், எரேமியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவன் சொல்றாங்க. சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு உடனே சொல்லுகிறார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த
இந்த வார்த்தையை சொன்னது இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. யார் வெளிப்படுத்தினா? பிதா. அதன் அர்த்தம் என்ன? தேவனை அறிகிற அறிவு என்பது பரலோகம் நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே கிடைக்கும். எந்த பைபிள் காலேஜில் போய் படித்தாலோ அல்லது யார்கிட்ட போய் கேட்டாலோ கிடைக்காது. தேவனை அறிகிற அறிவு என்பது பரலோகம் வெளிப்படுத்தினால் மட்டுமே கிடைக்கும். அதற்காக தேவ பிள்ளை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னும் இயேசு கிறிஸ்து யாருன்னு இன்னைக்கு உங்களை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்ல போறோம்? அது என்கிட்ட கேட்கறத விட எங்க பாஸ்டர்கிட்ட கேளுங்க. இல்ல இதே மாதிரி வேற எல்லாத்துக்கும் சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வராங்க, நீங்க சொல்லுவீங்களா? என்ன ஆசீர்வதிக்கிறதை விட அது சொல்ல மாட்டோம். அது ஆண்டவர் வறுமையா அப்படியே கூட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இல்ல. Who is Jesus? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வந்தா நமக்கு என்னங்க தெரியும்? நாம் தெரிந்தது என்னங்க? ஆண்டவரே இன்னும் அறியணும். நம்முடைய ஜெபத்தில் என்ன ஆசீர்வதியும் மட்டும் கேட்கிறோம், உம்மை அறியணுமேன்னு கேட்க மாட்டேங்கிறோமே. மோசே ஆரம்பத்தில் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே. ஏன் மோசே? நீர் என்னிடத்தில் பேசினதுக்கு முன்பாகிலும் நான் பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்குல வல்லவன் அல்ல. அதன் அர்த்தம் என்ன? நீங்க என்னை ஆசீர்வதிக்காம நான் உங்க ஊழியம் செய்ய மாட்டேன், என்னை வேற யாரையாவது அனுப்புங்க. இதே மோசே சீனாய் மலையிலே முகமுகமாய் அவரோடு பேசின போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது மோசே. அப்படி சொல்லும் போது மோசே என்ன கேட்கிறார் தெரியுமா? யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானா நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் என்னுடைய இந்த மந்த நாவை தொடும் என்று கேட்கவில்லை, என்னை ஆசீர்வதியும் என்றும் கேட்கவில்லை, உம்மை அறியும்படி எனக்கு கிருபை செய்யும். ஒன்றான மெய் தேவனா உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகி கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறியணும். 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும். வாழ்வதற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவதற்கு நாம் எதுல வளரணும் தெரியுமா? அவரை அறிகிற அறிவில் வளரணும். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரணும். அப்போ இந்த விசுவாச போராட்டத்தை போராடணும் இல்ல, நல்ல போராட்டத்தை போராடணும். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் மேற்கொண்டு நம்மை நெருக்குகிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு போவதற்கு என்ன தேவை? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டி அநேக காரியங்கள் நமக்கு தேவை. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்தெடுக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனுக்கு எதுவாய் நடக்கணும். அதற்கு வேண்டிய எல்லாமே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. அவர் அதை யாருக்கு கொடுக்கிறாரா? அழைத்தவரை அறிகிற அறிவிலே யார் வளருகிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கிறார். அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் அல்ல, அழைத்தவரை அறிகிற அறிவிலே வளருகிறவர்களுக்கு. அதனாலதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. என் தாசனாகிய யாக்கோபை அழைக்கிறார். யாரை தெரிந்தெடுக்கிறார்? நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. எல்லாரையும் அழைக்கிறார். யாக்கோபை அழைச்சிட்டாரு, இஸ்ரவேலை தெரிந்தெடுக்கிறார், யெஷூரனை தெரிந்தெடுக்கிறார். அழைக்கப்பட்ட எல்லாரும் ஏன் தெரிந்தெடுக்கப்படவில்லை? ஏன் அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஏன் நிற்க முடியவில்லை? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் நிற்க முடியும். அவர்களுக்கு தான் இந்த விசுவாச பாதையில் நிற்க முடியும்.
இல்லாதவங்க வழி விலகி போயிடுவாங்க, பின்மாறி போயிடுவாங்க, பழைய வாழ்க்கையை நோக்கி போயிடுவாங்க. அப்போ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதை தேவன் யாருக்கு கொடுப்பார்? அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுப்பாரா? இல்ல, அழைக்கப்பட்டவர்களில் யார் அவரை அறிகிற அறிவிலே வளருகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் அறியணும். பைபிள்ல எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வேண்டும் என்று தேடுகிறவர்கள் தான் அநேகரை தவிர, ஆண்டவரே உம்மை காண என் கண்களை திறந்திருளும் என்று சொல்லி தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? நம்ம எதுக்குங்க பைபிள் படிக்கிறோம்? ஏதாவது ஒரு வார்த்தை தந்து என்ன என்கிட்ட பேசுங்க, என்ன திடப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்க, என் பிள்ளை குறித்து பேசுங்க, என் வேலையை குறித்து பேசுங்க, என் வாழ்க்கையை குறித்து பேசுங்க. இப்படி தான் பைபிள் தேடுறவங்க இன்னைக்கு அநேகர். எனவே தான் அந்த சங்கீத பகுதியெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும், பைபிளை பார்த்தாலே தெரியும். ஏன்னா அதில் 91 சங்கீதம், 23, 121, ஏசாயா 58, இப்படி சில பகுதிகள் இருக்கு, பார்த்தாலே தெரியும். அதிலே படுத்து உறங்கி இருப்பாங்க. இல்லை, ஆண்டவர் உண்மை அறியணும்னு சொல்லிட்டு பைபிளை எத்தனை பேர் தேடுறோம்? ஆண்டவர் உங்களை பார்க்கணும்பா, நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்துடணும், நான் உங்களை பார்க்கணும், உண்மை அறியணும். இந்த ஜெபத்தோடு என்னை ஆசீர்வதியும், என்கிட்ட ஒரு வார்த்தையை தாங்கன்னு பேசி பைபிள் திறக்கிறோமே. திறக்க கூடாதுன்னு சொல்லல, திறங்க, வாசிங்க, உங்களுக்குரிய ரேமா உள்ள இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அப்ப உண்மை அறியணும். இந்த ஜெபத்தோடு எத்தனை பேர் பைபிள் படிக்கிறோம்? எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து வந்தார். அற்புதங்களை வெளிப்படுத்தி அல்ல அவர்களுக்கு தம்மை காண்பித்தது, வசனத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். மோசே உட்பட தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதிய புஸ்தகங்களோட வேத வாக்கியங்களை விவரித்து சொன்ன போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது. அவர்களோடு சேர்ந்து அவர் அப்பத்தை முறித்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் இயேசுவை கண்டார்கள். உண்மை அறியணும். இஸ்ரவேலுடைய ஜெபம் என்ன தெரியுமா? உண்மை அறியணும் ஆண்டவரே. யாக்கோபுடைய ஜெபம் என்ன? என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேலுடைய ஜெபம் என்ன? உண்மை அறியணும் ஆண்டவரே. இப்படி கேட்கணும். நம்ம பர்சனல் ஜெபத்தை இப்போ ஜெபம் பண்ண வச்சா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபத்தில் இந்த வார்த்தை இருக்கணும், என்னை ஆசீர்வதியும் இருக்கணும், உண்மை அறியணும். நீங்க பாருங்க, என்னை ஆசீர்வதியும் கேட்ட போது கர்த்தர் சொல்லுவார், என்னை விடு, நான் போகட்டும். ஆனா உம்முடைய நாமம் என்னன்னு கேட்ட போது கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிங்க, ஆதியாகமம் 32 அதனுடைய 29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆசீர்வதியும் கேட்ட போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பொழுது விடுது போகட்டும். ஆண்டவரே உண்மை அறியணும்னு கேட்ட போது நான் வச்சுக்கோ ஆசீர்வாதம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்திருவார். எனக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்க நான் என்ன செய்யணும்? உண்மை அறியணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். சபை உண்மை அறிகிற அறிவிலே வளரணும். இன்னும் ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கேட்கிறவங்கள அல்ல, இன்னும் உம்மை, இன்னும் உடாக்கரபா அறியணும். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரட்டும். அறியணுமே, எங்களை வளர்த்துக்கப்பா. கேட்டு சேரணும். ஆமென், ஆமென். மூன்றாவது யெஷூரனுடைய ஜெபம். இது ஜெபம் என்று சொல்வதை விட இது எதிர்பார்ப்பு, ஏக்கம். என்ன ஏக்கம்? ஆதியாகமம் 46வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகி இந்த சம்பவத்தை புதிதாக பைபிள் படிக்கிறவங்களுக்கு சொல்றேன். யாக்கோபுடைய மகன்
யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், நல்ல நிலையில் இருக்கிறான். 22 வருஷம் கழிச்சு பையன் உயிரோடு இருக்கிறான், நல்லா இருக்கிறாங்கிற செய்தி வந்ததும் யாக்கோபு உடனே புறப்பட்டு போகவில்லை. யாக்கோபை அழைத்து போக ரதங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டதும் யாக்கோபு போகலை. யாக்கோபு பெயர்சபாவுக்கு போய் கர்த்தருக்கு பலியிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தரிசனமாகி பேசுகிறார். 2-3 வசனங்களை அன்று வாசிங்க. இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 4வது வசனம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யெஷூரனுடைய ஜெபம் என்று சொல்வதை காட்டிலும் யெஷூரனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் கூட எப்பவுமே நீங்க இருக்கணும். ஆமென். என் கூட எங்க போனாலும் நீங்க வரணும். ஹல்லேலூயா. யோசேப்பு இல்லாமல என்னால இருக்க முடியும். நான் அழுதுட்டாவது இருந்துருவேன், துக்கத்தோடையாவது இருந்துருவேன். ஆனா நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன். இவன் தான் யெஷூரன். யோசேப்பு இல்லாம இருந்துட்டேன் ஆண்டவரே, இவ்வளவு காலம் இருந்துட்டேன், இத்தனை வருஷம் இருந்துட்டேன். அழுதுட்டு இருந்தாலும் இருக்க முடியுதப்பா. சில வேதனையை சகிச்சிட்டு இருக்க முடியும், சில வேதனையை சகிக்க முடியாது. வெயிட் பண்றான். பையன் ரதத்துல அனுப்புறான், அனுப்பட்டும், எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன, நீங்க என் கூட வருவீங்களா? இந்த ஏக்கம், அவன் தான் யெஷூரன், ஏங்குகிறவன். எதற்காக ஏங்குவான் தெரியுமா? பிரசன்னத்துக்காக. அந்த ஏக்கம் அவனை எங்க தேட வைக்குது தெரியுமா? எகிப்தை அல்ல, எகிப்தில் போனதுக்கு அப்புறமும் பார்வோன் வயசு கேட்கிறான். உன்னுடைய வயது என்னன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் பரதேசி. அதன் அர்த்தம் என்ன? எல்லாரும் எகிப்துக்கு பிழைக்கிறதுக்காக வந்தாங்க. நான், என்னுடைய வீடு இது அல்ல, எனக்கு ஒரு கூடாரம் இருக்கிறது. யெஷூரன் ஏங்குகிறவன், கைகளால் கட்டப்படாத நித்திய வீட்டுக்காய் ஏங்குகிறவன் யெஷூரன். யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காய் கெஞ்சுகிறவன், இஸ்ரவேல் அவரை அறிகிற அறிவுக்காக கதறுகிறவன். யெஷூரன் நித்தியத்துக்காய் ஏங்குகிறவன். பழைய பாடல்களை எந்த பாட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, அதனுடைய கடைசி சரணம் எதுவாய் தான் இருக்கும் தெரியுமா? வருகை. நேசரேவும் திருவருகை நாளில் இருந்திடினும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் வாழ்த்துகிறே இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, எங்கேயும் சரி, எதுவும் சரி, நீங்க இல்லைன்னா அது வேண்டாம். இதுதான் யெஷூரனுடைய ஜெபம். ஆண்டவரே, இந்த ஒரு நான் எகிப்துக்கு போவது நிமித்தம் உம்முடைய பிரசனம் கட்டாகும்னா அது வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசல் இருக்கிறது, சூப்பர்பா, ரொம்ப சந்தோஷம்பா. ஆனா அங்கே நான் போவது நிமித்தம் உம்மோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுமானால் அது எனக்கு வேண்டாம். இப்படி ஜெபிக்க முடியுதா? அப்படி ஜெபிக்கிறவன் தான் யெஷூரன். ஆண்டவரே, ரொம்ப ஆண்டவரே, இங்க எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம், அங்க எனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, அந்த 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்காக நான் போறேன். ஆனா அது நிமித்தம் எனக்கு உங்களுக்கு இடையில பிரேக் ஆகணும், எனக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படணும், அது எனக்கு வேண்டாம். நான் போறேன் ஆண்டவரே, அங்க போறேன், இங்க போறேன், பட் எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைத்ததுக்கு அப்புறமும் யாக்கோபு போகல. ஏன்னா யாக்கோபுக்கு இன்னொரு நிச்சயம் வேணும். என்ன? அவர் என் கூட இருப்பாருன்னு சொல்லுங்க, நான் போறேன். அவர் என் கூட இருப்பாருன்னு சொல்லுங்க, நான் போறேன். இவன் தான் யெஷூரன். அவர் என் கூட. அது மாத்திரமல்ல, அங்கே போய் யாக்கோபுடைய விருப்பம் என்ன? எனக்கு அரண்மனையில் ஒரு நாள் தங்கணும்பா, இல்ல அப்படி கேட்டாரா?
யோசேப்பே உனக்கு சூப்பர் இடம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு நாள் அங்கே தங்கி கேட்டானா? இல்லை, மாறாக என்ன கேட்குறார் தெரியுமா? ஆமென். ஆதியாகமம், தேங்க்யூ ஃபாதர், 47வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்ள வேண்டும். ஜீசஸ். ஆமென். எங்க ஆபிரகாம் எங்க இருக்கிறாரோ, ஈசாக்கு எங்க இருக்கிறாரோ, என் முற்பிதாக்கள் எங்கே இளைப்பாறுகிறார்களோ அங்கே நான் படுத்துக்கொள்ள வேண்டும். இவன் தான் யேசுரன். எனக்கு அப்படி தங்குனா இங்க தங்கணும், வாழ்ந்தா இப்படி வாழணும். இல்லை, யேசுரனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்ள வேண்டும். என் தகப்பன் ஈசாக்கு எங்க இருக்கிறாரோ, என் தாத்தா ஆபிரகாம் எங்க இருக்கிறாரோ, நான் அங்க போனோம். நம்முடைய ஜெபத்தில் இது இருக்கணும். இதற்கு என்ன தேவை? 49வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது நான் உம்மை காண்பேன்? எப்பொழுது நான் உம்மை தரிசிப்பேன்? எப்பொழுது உம்முடைய மார்பில் நான் சாய்ந்து இளைப்பாறுவேன்? நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபாய் ஆசீர்வாதத்தை கேளுங்கள், இஸ்ரவேலாய் அவரை அறிகிற அறிவை கேளுங்கள், யெஷூரனாய் மேலானதை கேளுங்கள். என் கூடவே நீங்க வரணும். எதன் மேலும் நாட்டத்தை வச்சிடாதீங்க. அப்ப எகிப்துல இதெல்லாம் இருக்குப்பா, இந்த அரண்மனையை பாருங்கப்பா, இது ராஜா வீடுப்பா, உங்களுக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் பிதாக்களோட நான் படுத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அந்த ஃபோக்கஸ் மாறல பாருங்க. நம்முடைய ஜெபத்துல அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் நிக்கிறோம்ல. ஆண்டவரே, இன்னும் ஒன்று என்னுடைய முடிவு அல்லது உம்முடைய வருகை ஏதோ ஒன்று நிச்சயமா நடக்க தான் போகுது. ஆண்டவர், அன்னைக்கு எனக்கு அந்த இளைப்பாறுதல் வேணும். ஒவ்வொரு நாள் அதற்காக ஜெபிக்கணும். எனவேதான் அந்த பாடல் பாருங்கள், நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்து கொள்ளும் வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன். காலையில் எழும்புனதும் பரிசுத்தவான்கள் பாடினாங்க, ஆண்டவர் எனக்கு அது தாங்க இது தாங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியில ஒருவேளை இன்னைக்கு உங்க வருகை இருக்குமானால் நான் ஓடி ஒளிகிறவனாய் ஒளிகிறவளாய் அல்ல, ஆசையோடு உம்மை சந்திக்க என்னை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். இதுதான் யெஷூரனுடைய ஜெபம். ஆசீர்வாதத்தை கேளுங்க, அவரை அறிகிற அறிவை கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேல அந்த நித்தியத்துக்கு என்னை தகுதியுள்ளவனாய் மாட்டும். என் கூட நீங்க இருக்க, உங்க பிரசனம் கட்டாகிற எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஜெபம் பண்ணலாமா? இந்த ஜெப அனுபவத்தில் நான் வளர எனக்கு கிருபை தாங்க. முழங்காப்பட முடிஞ்சா ஒரு 2 நிமிஷம் முழங்காப்படிக்கிட்டு, நான் யாக்கோபாய் பல நேரத்தில் கேட்கிறேன், இஸ்ரவேலா கேட்க வேண்டியதை கேட்கல, யெஷூரனா கேட்க வேண்டியதை கேட்கல. நல்லவரே, கூயவனே கூயவ படைப்பின் களிமண்ணான என் கண். நீங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபாய் மட்டும் இருக்கிறேன் ஆண்டவரே, இஸ்ரவேலா இல்லையேப்பா, யெஷூரனா இல்லையே ஆண்டவரே. அப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க பாடணும் கூட இல்லை, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
என்னை ஆசீர்வதியோன்னு கேட்கிறேன், இன்னுமே அறியணும்னு நான் கேட்கலையா ஆண்டவரே. எனக்கு இது வேணும்னு கேட்கிறேன், ஆனா இது ஒருவேளை கிடைச்சு உங்க பிரசனம் கட்டாச்சுன்னா அது வேண்டான்னு என்னால சொல்ல முடியலையா ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். யாக்கோபாய், இஸ்ரவேலாய், யெஷூரனாய், அப்பா என்னை உருவாக்குங்க, உருவாக்குங்க. அன்று யாக்கோபா இருந்தபோது என்னை ஆசீர்வதித்தாலும் நான் போக விடேன்னு சொன்னவன், இப்பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி வந்த பிறகு வெயிட் பண்றான். ஏன்? ரதத்துக்கா? இல்ல, என் அப்பா வரணும். ஆண்டவரே, நீங்க இல்லாம, யோசேப்பு இல்லாம கொஞ்சம் கண்ணீரா இருந்தாலும் நான் உட்கார முடிஞ்சதுப்பா, என்னால வாழ முடிஞ்சது. 22 வருஷத்தை என்னால ஓட்ட முடிஞ்சிச்சு. ஆனா நீங்க இல்லாம என்னால 22 செகண்ட் கூட இருக்க முடியாது. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட. ஓ, என்னிடம் உள்ள இந்த நிறைவான ஜெப அனுபவம் எங்களுக்கு தருவீராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ண கிருபைகளுக்காய் நன்றி. எங்களுக்கு கற்று தந்தீர், துதிக்க வைத்தீர், ஜெபிக்க வைத்தீர். அப்பா, வார்த்தையினால் எங்களோடு பேசினீர். எங்களுடைய ஜெப ஜீவியம் இன்னும் எவ்வளவு முழுமையடைய வேண்டி இருக்கிறது என்பதை உணர்த்தினீர் ஆண்டவரே. இந்த அனுபவத்திலே நாங்கள் வளர, உம்மால் உருவாக்கப்பட, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட, உம்மோடு பயணிக்க எங்களுக்கு கத்த கிருபை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சிகளாய் நிறுத்தும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போங்கள், போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை